அண்ணனை பார்க்கணும். லெஃப்ட் எடுத்து ரைட் போங்க. அண்ணே என்னடா இந்த சைடு? அண்ணே மாப்பிள்ளண்ணே உங்களை பார்க்கணுமா? சொல்றா தம்பி, உனக்கு என்ன எதுவும் பிரச்சனை? யாரையும் தூக்கணுமா? அண்ணே உங்க திருட்டு தொழிலை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே, என்னையும் உங்க கூட சேர்த்துக்கங்கண்ணே. என்ன தம்பி, நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண தொழில் கிடையாது. போலீஸ் கண்ணில் கையை விட்டு ஆட்டணும். ஒவ்வொரு நாளும் நிம்மதி இருக்காது. என்னைக்கு சாவுன்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். உன்னை நம்பி நான் எப்படி சேர்த்துக்கிறது? அண்ணே அதெல்லாம் நான் உங்களுக்கு நம்பிக்கையா இருப்பேனே. எனக்கு தொழில் கத்துக்கணும்னு ஆசைண்ணே, கத்து கொடுங்கண்ணே. சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்கு. ஏதாவது முன் அனுபவம் இருக்கா நம்ம தொழில்ல? அண்ணே ஸ்கூல் படிக்கும்போது பெட்டி கடையில திருடி இருக்கேன், வீட்டுல மிளகா பொடி டப்பால இருந்து காசு திருடி இருக்கேன், ஒவ்வொரு கேட்டரிங்கா போய் சாப்பாடு அது இதுவும் திருடி இருக்கேன், கடைசியா விரட்டி விட்டோன்னு பணியில கூட திருடிட்டு வந்திருக்கேனே. இந்த சின்ன பிள்ளை திருட்டுலாம் இங்க பேசிட்டு இருக்க கூடாது. நான் பெருமைப்படுற மாதிரி 4 பேர் பேசுற மாதிரி பெரிய சம்பவமா பெரிய திருட்டா பண்ணிட்டு வா. உடனே நான் உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறேன். சரியா? சரிண்ணே. 15 minutes later. என்னடா இப்ப நம்ம கிட்ட சேரணும்னு சொல்லி வந்து போன் அடிக்கிறேன். சொல்றா, என்னடா தொழிலுக்கு வரலையா? யோ எனக்கா திருட தெரியாதுன்னு சொன்னேன். 4 பேருக்கு தெரியற மாதிரி தானே சம்பவம் பண்ண சொன்னேன். நாளைக்கு ஊரே என்னைய பத்தியா பேசேன். அப்படியா? என்னடா உண்மையை சொல்றானா என்னன்னு தெரியலடா. பெரிய சம்பவமா பண்ணிட்டேன். 5 லட்ச ரூபா பணத்தையும் 50 நகையை அடிச்சிட்டேன்றேன். அப்படியா? கம்மி நினைச்சேன். A few moments later. என்னடா அடுத்து உங்க அண்ணி கூப்பிடுறா. இவ இந்த இளவு மகளுக்கு ஒரு வேலை இல்லடா. என்னன்னு தெரியலடா. என்னன்னு பேச என்னன்னு? என்னடி? ஏங்க நம்ம வீட்ல இருந்த காசு பணம் நகை எல்லாமே காணாம போச்சுங்க. அட பொம்மால சாம்பார் ஆப் எனக்கு. என்னாச்சுனே? அவனை சம்பவம் பண்ணிட்டு வர சொன்னா நம்மளுக்கே பண்ணிட்டாடா சம்பவத்தை.